ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கொண்டக்கடலை மசாலா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் சுண்டல் வந்து 1/4 கிலோலேயும் பாதி ஒரு 100லேருந்து 125 அளவு தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு நான் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இதுக்கு தாளிப்புக்கு வந்து பட்டை கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும். நம்ம நல்லா கண்டிப்பாக பூண்டு போடணும், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடணும். ரெண்டில் ஏதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தானே அரைக்க போகிறோம். அது அரைக்க முடியாத பட்சத்தில் சரி இஞ்சி இல்லைனாலும் கொஞ்சமாவது பூண்டு போட்டாவது செஞ்சால் தான் நான் ரொம்ப நல்லது. ஏன்னா இது வாயு ஐட்டம். ஸோ அதனால் பூண்டு கம்பல்சரி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். போட்டு தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு தேவையான நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கணும். ஏன்னா சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுட்டோம். ஸோ மசாலா மட்டும் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு சட்டுன்னு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக மஞ்சத்தூள் எல்லா டிஷ்ஷுக்குமே சேர்க்கணுங்க. சுண்டலை போட்டுட்டு சேர்த்தாலும் சரி, முன்னாடியே சேர்த்தாலும் சரி, நம்ம சாய்ஸ் தான். நான் சுண்டலை வேக வச்ச சுண்டலை அதை சேர்த்துட்டேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டு, ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நல்லா இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா. சின்ன சின்ன ஸ்பூன் தான் இதெல்லாம். 2 ஸ்பூனுங்கிறப்ப நீங்கள் பெரிய ஸ்பூன் நினைக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான். நான் மல்லித்தூள்லையும் போட்டிருப்பேன், மிளகாத்தூள்லையுமே போட்டிருப்பேன். அவ்வளோ தாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி நம்ம இந்த கிரேவியோடு சேரணும் இல்லையா. கிரேவியெல்லாம் ஒன்று சேரணும்ல, சுண்டலில் மசாலா பிடிக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கம்பல்சரி தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். தேங்காய், சோம்பு, சீரகம், முடிஞ்சால் கசகசா போட்டு நம்ம அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக அந்த தண்ணி வற்றி வரையில் அந்த கிரேவி சூப்பராக வந்துடும். கடைசியில் மல்லித்தலை கருவேப்பிலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சுண்டல். இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சூப் வச்சுருக்கேன். தக்காளி சூப்புக்கு சைடிஷ்ஷாக இந்த சைடிஷ்க்காக இந்த இது வச்சுருக்கேன். கொண்டக்கடலை மசாலா போட்டிருக்கேன். சாதம்